ප්‍රේමවන්තයනේ பிரியமானவர்களே, අද ගොඩාක් අය එක එක තැනෙන් පිට වී යනවා. இன்று அநேகர் ஒவ்வொரு இடங்களை விட்டு வெளியேறுகிறார்கள். සමහර අය සමහර රටවල් අත්තර රටවලට යනවා. சிலர் தேசங்களை விட்டு வேறே ඒක தேசங்களுக்கு போகிறார்கள். රැකියාවක් හොයා තව රටකට යනවා. ஒரு வேலையை தேடி இன்னொரு நாட்டுக்கு போகிறார்கள். සමහර රාජකාරිය වෙනුවෙන් පිටට යනවා. சில கடமைகளுக்காய் போகிறார்கள். සමහර අය පවුලේ බර නිසා යනවා. சிலர் குடும்ப பாரத்து நிமித்தம் போகிறார்கள். එක එක තැන්වලට එක එක ගමෙන් සිට තව ගමට යනවා. ஒவ்வொரு இடங்களில் இருந்து கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்துக்கு போகிறார்கள். එක නිවසෙන් ඉපදෙනවා තව තව නිවසෙන් ජීවත් වෙනවා. ஒரு வீட்டிலே பிறக்கிறார்கள், இன்னொரு வீட்டிலே එක வாழ்கிறார்கள். ප්‍රදේශයෙන් ඉගෙන ගන්නවා එක ප්‍රදේශයෙන් ගිහිලා වැඩ කරනවා. ஒரு பிரதேசத்திலே படிக்கிறார்கள், இன்னொரு பிரதேசத்திலே வேலை මේ වගේ செய்கிறார்கள். මනුෂ්‍යන්ගේ ජීවිතය එක එක තැනට මාරු වෙනවා. இப்படி மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுகிறது. නමුත් ஆனாலும் දෙවියන් වහන්සේගෙන් විතරක් අපි කොයිවත් යන්න බැරිව තිබෙනවා. தேவனிடத்தில் இருந்து எங்களால் எங்குமே போக முடியாது. ගොඩාක් අය එපා වෙන්න ඇති. அநேகர் வெறுத்திருக்கலாம். දෙවියන් වහන්සේගේ වේලාවක් එයි. இல்லை, தேவனுடைய ஒரு நேரம் வரும். උන්වහන්සේ ඔබ වෙනුවෙන් ධර්මිෂ්ඨ කරන කාලයක් එයි. அவர் உங்களுக்காய் நீதி செய்கிற நாட்கள் வரும். ඔබ අවංකව ඉඳලා බලන්න. நீங்கள் உண்மையாய் இருந்து பாருங்கள். ඉතුරු දේ දෙවියන් වහන්සේ කාලයකින් කරයි. மிகுதியானதை தேவன் ஒரு நாட்களிலே ඔබ செய்வார். දෙවියන් වහන්සේටත් ඔබටත් තිබෙන අතර සම්බන්ධතාවය හරියට තියලා බලන්න. உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே இருக்கின்ற தொடர்பை நீங்கள் சரியாய் வைத்து பாருங்கள். ඔබ නීතිය ඉටු කරලා බලන්න. நீங்கள் நீதியாய் செய்து பாருங்கள். ඔබ පලිගන්න නැතුව ඉඳලා බලන්න. நீங்கள் பழிவாங்காமல் இருந்து ඔබ பாருங்கள். අවංකව ඉඳලා බලන්න. உண்மையாய் இருந்து பாருங்கள். ඔබ ඉල්ලන දවසෙන් ඉල්ලන කාලවල පිළිතුරු ආවේ නැතත් நீங்கள் கேட்கிற நாட்களிலே கேட்கிற காலங்களிலே பதில் வராவிட்டாலும் කාලයක් පැමිණෙයි. ஒரு காலம் வரும். ඔබට පිළිතුර දෙවියන් වහන්සේ දෙන කාලය. உங்களுக்கு பதில் தேவன் கொடுக்கிற காலம். ඔබම ඉල්ලනවා ඇයි ස්වාමීනි ඒ දවස්වල දීලා මොකද තියෙන්නේ? நீங்களே கேட்பீர்கள், ஆண்டவரே அந்த நாட்களிலே கொடுத்து என்ன பிரயோஜனம்? අදනේ ඔහුට මේම වෙන්න ඕනේ. இன்றுதானே அவருக்கு இது நடக்க வேண்டும். ඔහුට මේ දවස්වලනේ සිදු වෙන්න ඕනේ. இவருக்கு இந்த நாட்களிலே தானே நடக்க வேண்டும். අපේ වෙලාව නොවේ දෙවියන් වහන්සේගේ වෙලාව. நம்முடைய நேரம் அல்ல, தேவனுடைய நேரம். මිටියවත කඳු දෙකට පාත්ව තිබෙන තැන. பள்ளத்தாக்குகளுக்குள்ளே போனாலும் அவன் பாடிக்கொண்டே போனான். මිටියවතේ රැඳින එක භයානකයි. பள்ளத்தாக்குகளே இருப்பதற்கு பயம். ඇයි? ஏன்? දැන් ඔබ බලනවා නායම් ඇවිල්ලා හැමදේම විනාශ කරලා දායි. இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள், மண் சரிவு வந்து எல்லாமே அழிந்து ඒ போய்விட்டது. වගේම වර්ෂාව ටිකක් ආවත් කඳුවල තිබෙනව වතුර ඔක්කොමත් මිටියවතට තමයි වැටෙන්නේ. இப்படியாக கொஞ்சம் மழை பெய்தாலே மலைகளுக்கு மேலே இருக்கின்ற தண்ணீர் அந்த பள்ளத்தாக்குகளிலே வந்து விழும். නමුත් ඔහු කියනවා මම මරණ මිටියවතේ ඇවිද්දාත්. அவன் சொல்லுகிறான், நான் மரண இருள் பள்ளத்தாக்கிலே ඇයි நடந்தேன். ඔහු මරණ මිටියවත තුල ගියා? ஏனென்றால் மரண பள்ளத்தாக்குள்ளே போனான். ඔහු කඳුවල උඩට ගියා. அவன் மலைகளுக்கு மேலே ஏறினான். අද ගොඩාක් අය ලෝකේ අම්බු කරන්න ගිහලා දෙවියන් වහන්සේ වත්තරලා යනවා. இன்று உலகத்திலே அநேகர் சம்பாதிக்க போய் தேவனை விட்டு போகிறார்கள். දෙවියන් වහන්සේකින්ම අරගෙන දෙවියන් වහන්සේම තල්ලු කරලා යන අය ඔබ දකි ලෝකෙන්. தேவனிடமிருந்தே பெற்றுக்கொண்டு தேவனை தள்ளுகிறவர்களை நீங்கள் உலகத்திலே காண்பீர்கள். ප්‍රශ්නයක් ආවොත් දෙවියන් වහන්සේ නැහැ. பிரச்சனை வந்தாலே தேவன் இல்லை. යාපතාව දෙවියන් වහන්සේ නැහැ. நன்மை வந்தாலே தேவன் இல்லை. නෑ. ඒ අභිමුඛයෙන් විතරක් ඔබ ඈත් නොව සිටින්න යුතුයි. இல்லை, அந்த சமூகத்தை விட்டு மாத்திரம் நீங்கள் விலகாமல் இருக்க උන්වහන්සේගේ வேண்டும். අභිමුඛය නම් මක්ද? அவருடைய சமூகம் என்றால் என்ன? ඔබ යාඥා කරන විට උන්වහන්සේගේ අභිමුඛය ඔබ ළඟට පැමිණෙනවා. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு அருகிலே அவருடைய சமூகம் ඇයි வருகிறது. යාඥාව කියන එක මනුෂ්‍යයන්ටත් දෙවියන් වහන්සේටත් අතර උන්වහන්සේ ඇති කරපු සම්බන්ධතාවයක්. ஏனென்றால் ஜெபம் என்றால் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையிலே ஏற்படுத்தினதான ஒரு தொடர்பு. යාඥාව ඔබ සිංහෙක්ට ගිලා කරන්න බෑ. ஜெபம் ஒரு சிங்கத்துக்கு போய் செய்ய முடியாது. අලියෙක් ඉස්සර ගිලා යාඥා කරන එකෙන් ප්‍රයෝජනයක් නැහැ. யானைக்கு முன்பதாய் போய் ஜெபிப்பதிலே எந்த பிரயோஜனம் இல்லை. සූර්යාව බලලා යාඥා කිරීමෙන් ප්‍රයෝජනයක් නැහැ. சூரியனை பார்த்து விண்ணப்பம் செய்வதிலே பிரயோஜனம் இல்லை. යාඥාව කියන එක දෙවියන් වහන්සේට මනුෂ්‍යයාට අතර ඇති කරපු සම්බන්ධතාවයක්. ஜெபம் என்றால், விண்ணப்பம் என்றால் மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையிலே செய்ததான ஒரு தொடர்பு.